பிராமண வாழ்க்கைனாவே குஷி, திருப்தி. இந்த திருப்தின்ற விஷயம் ஒவ்வொரு பிகேஸ்கிட்டையும் இருந்துச்சு அப்படின்னா அனைத்து கஜானாக்கள், சர்வ பிராப்திகள் அவங்கக்கிட்ட தானாக வரும் குழந்தைங்களேன்றாரு. திருப்தியாக இருக்கணும்னா எப்படி இருக்கணும்? நம்மக்கிட்ட இருக்கிறத மற்றவங்களுக்கு என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் கொடுங்க, அந்த கஜானா எப்பவுமே அதிகரிச்சுட்டே இருக்கும் அப்படின்றாரு பாபா. ஸோ உங்ககிட்ட என்னென்ன குணங்கள் இருக்குது, சுகம், சாந்தி, அமைதி, எல்லா விஷயமே எல்லாத்துக்குமே கொடுங்க. ஒவ்வொன்றையும் கொடுக்க 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 பல மடங்கு கஜானாவும் அதிகரிச்சுட்டே இருக்கும் அப்படின்றாரு. ஸோ அதனால் திருப்தியாக இருந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயத்த சொல்லணும். உங்ககிட்ட ஒருத்தங்க வராங்க அப்படின்னா, அந்த 5 மினிட்ஸ் பேசுகிறாங்க அப்படின்னா, அது பிகேஸாக இருந்தாலும் சரி, நான் பிகேஸாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் உங்ககிட்ட வந்துட்டாவே இங்கிருந்து போகும் பொழுது அந்த ஒரு அமைதி நிலையை அடைஞ்சிட்டு தான் போகணும் அப்படின்றாரு. குல்சார் தாதி கூட அந்த கிளாஸில் சொல்லியிருந்தாங்க. ஸோ வராங்க உங்ககிட்ட அப்படின்னா அந்த 5 மினிட்ஸ்க்கு, அந்த 5 நிமிடத்திற்கு அந்த அமைதி சக்தி உணர்ந்துட்டு போகணும். அவங்க தான் உண்மையிலும் உண்மையான சிவ பரமாத்மாவுடைய செல்லமான இதயபூர்வமான குழந்தைங்கள் அப்படின்ட்டு இருந்தாங்க. ஸோ அதனால் உங்ககிட்ட யார் வராங்களோ அவங்கக்கிட்ட நீங்கள் கிளம்பும் பொழுது அவங்களுக்கு வந்து அந்த அமைதி சக்தி உணரணும். அதனால் எல்லாருக்குமே வந்து எல்லா கஜானாவையும் கொடுங்க, அதிகரிச்சுட்டே போங்க அப்படின்ட்டாரு. ஆத்ம உணர்வில் இருந்து ஒவ்வொரு விஷயத்தையும் கேளுங்க. ஓம் சாந்தி. 14/8/2024 காலை முரளி. ஓம் சாந்தி. இனிமையான குழந்தைகளே, சகோதரன் சகோதரன் என்பது உங்களுடைய அனாதி உறவாகும். நீங்கள் சாகாரத்தில் சகோதரன் சகோதரிகள். ஆகவே உங்களுக்கு குற்ற பார்வை ஒரு பொழுதும் இருக்க ஏற்பட முடியாது. கேள்வி. அவ்வளவுதான் சிஸ்டர். சிவன் எல்லாருமே வந்து சகோதரன் சகோதரிகள், அவ்வளவுதான். குற்ற பார்வை அப்படின்றது வந்து கிடையவே கிடையாது அப்படின்னு வந்து சொல்லிட்டாரு. கேள்வி. வெற்றியடைந்த அஷ்ட ரத்தினங்கள் யார்? அவர்களுடைய மதிப்பு என்ன? பதில். அஷ்ட ரத்தினத்தில் வருபவர்களுக்கு மனதில் தவறான சிந்தனைகள் இருக்காது. முழுமையாக தூய்மையான பார்வை இருக்கும். அதாவது கர்மா தீத்த நிலையை அடைகிறார்கள். இவர்களுக்கு எந்த அளவிற்கு மதிப்பு இருக்கிறது என்றால், யாருக்காவது கிரகச்சாரம் பிடித்துவிட்டால் அவர்களுக்கு அஷ்ட ரத்தினங்களின் மோதிரத்தை அணிவிக்கிறார்கள். இதனால் கிரகச்சாரம் நீங்கிவிடும் என நினைக்கின்றார்கள். அஷ்ட ரத்தினமாக மாறக்கூடியவர்களுக்கு தொலைநோக்கு பார்வை இருக்கின்ற காரணத்தினால் சகோதரன் சகோதரன் என்ற நினைவில் நிரந்தரமாக இருக்கிறார்கள். ஸோ வந்து அஷ்ட ரத்தினத்துக்கு அவ்வளோ ஒரு மதிப்பு பாபா கொடுக்குறாரு. ஒரு சின்ன விஷயம் கூட இருக்காது அப்படின்றாரு. அப்போ நம்ம எந்த அளவுக்கு இன்னும் முயற்சி பண்ணணும், அதை வந்து நம்ம ஒவ்வொருத்தருமே செக் பண்ணிக்கணும். ஓம் சாந்தி. ஆன்மீக குழந்தைகள் அறிந்திருக்கிறார்கள். அவர்களின் பெயர் என்ன? பிராமணன், பிரம்மா, குமார், குமாரிகள் நிறைய பேர் இருக்கிறார்கள். இதனால் தத்தெடுக்கப்பட்ட குழந்தைகள் என்பது தெளிவாகிறது. ஏனெனில் ஒரு தந்தையின் குழந்தைகள். நிச்சயமாக தத்தெடுக்கப்பட்டவர்கள் பிரம்மா, குமார், குமாரிகளாகிய நீங்கள்தான் தத்தெடுக்கப்பட்ட குழந்தைகள். நிறைய குழந்தைகள் இருக்கிறார்கள். ஒரு புறம் பிரஜாபிதா பிரம்மாவின் குழந்தைகள், மற்றொரு புறம் பரமபிதா சிவனின் குழந்தைகள். நிச்சயமாக அவர்களுக்கு தொடர்பு இருக்கும். ஏனென்றால் அவர்கள் ஆன்மீக குழந்தைகள். இவருக்கு உலகிய குழந்தைகள் ஆகும். அவருடையவர் என்றால் சகோதரன் சகோதரன். ஸோ எல்லாரையுமே பாபா வந்து எப்படி பார்க்குறாரு? ஒரு ஆண் குழந்தைகளா எல்லாத்தையும் சகோதரன் சகோதரன் பாபா சொல்லிக்கிட்டே இருக்காரு. ஒவ்வொருத்தரையுமே வந்து ஆத்மான்னு வந்து பார்க்குறாரு. இந்த சரீரத்தில் இது வந்து இந்த குழந்தை, அந்த சரீரத்தில் அந்த குழந்தை அப்படின்றத விட சோல் ஒரே வார்த்தையில் அவர் முடிச்சுக்கிறாரு போல. பிரஜாபிதா பிரம்மாவினுடையவர் என்றால் சாக்காரத்தில் சகோதரன் சகோதரிகள் ஆவார்கள். சகோதரன் சகோதரி என்ற உறவு இருக்கும் பொழுது தவறான உறவு ஒரு பொழுதும் ஏற்படாது. உங்களுக்கு இவர்கள் அனைவருமே சகோதரன் சகோதரியாக மாற்றுகிறார்கள் என்ற குரல் கேட்கிறதல்லவா?
இதன் மூலம் தூய்மையான உறவு இருக்கட்டும். குற்ற பார்வை ஏற்படக்கூடாது. இந்த பிறவியில் இந்த பார்வை ஏற்படுவதால் எதிர்காலத்தில் ஒரு பொழுதும் குற்ற பார்வை ஏற்படுவதில்லை. ஸோ அதனால் இனிமேல் வெளியில் போனாலும் சரி, சென்டருக்கு போனாலும் சரி, எங்கே போனாலும் அவங்க என்னுடைய சகோதர ஆத்மா அப்படின்னு பார்க்க சொல்லிட்டாரு. ஸோ இந்த பார்வை வந்து ரொம்ப ஸ்ட்ராங் படுத்திக்கிட்டோம்னா ஃப்யூச்சரில் இனிமேல் அங்கேருந்து அப்படியே திரும்ப வருவோம் இல்லைங்களா, சொர்க்கத்துலேருந்து திரும்ப இப்படியே வரும் பொழுது குற்ற பார்வை இருக்காதுன்றாரு. அப்புறம் தான் ராவணன் வந்து என்ன பண்ணிடுறான், எல்லாத்தையுமே மாற்றிடுறான். அங்கே சகோதரன் சகோதரி என்று நினைப்பார்கள் என்பது கிடையாது. அங்கே மகாராஜா மகாராணி இருப்பதை போன்றே இருக்கிறார்கள். இப்பொழுது குழந்தைகளாகிய நீங்கள் நாம் புருஷோத்தம சங்கம யுகத்தில் இருக்கிறோம். நாம் அனைவரும் சகோதரன் சகோதரி என புரிந்து கொள்கிறீர்கள். பிரஜாபிதா பிரம்மா என்ற பெயர் இருக்கிறதல்லவா? பிரஜாபிதா பிரம்மா என்பது எப்பொழுது இருந்தார் என்பது உலகத்தினருக்கு தெரியவில்லை. நீங்கள் இங்கே அமர்ந்திருக்கிறீர்கள். நாம் புருஷோத்தம சங்கம யுகத்தை சார்ந்த பிகே என அறிந்திருக்கிறீர்கள். இப்போது இதை தர்மம் என கூற முடியாது. இந்த குலத்தின் ஸ்தாபனை நடந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் பிராமண குலத்தை சார்ந்தவர்கள். நாங்கள் பிரம்மா குமாரிகள். ஒரு பிரஜாபிதா பிரம்மாவின் வாரிசு என உங்களால் கூற முடியும். இது புது விஷயம் அல்லவா? நாங்கள் பிகே என நீங்கள் கூறலாம். உண்மையில் நாம் அனைவரும் சகோதரர்கள், ஒரு தந்தையின் குழந்தைகள். அவரை தத்தெடுக்கப்பட்டவர் என்று கூற முடியாது. குழந்தைகளாகிய நாம் அனைவருடைய வாரிசு என்பது அனாதி ஆகும். அவர் பிரஜாபிதா பிரம்மா சுப்ரீம் சோல் ஆவார். வேறு யாரையும் சுப்ரீம் என கூற முடியாது. சம்பூர்ண பவித்திரமானவர்களைத்தான் சுப்ரீம் என அழைக்கிறார்கள். அனைவருக்குள்ளும் தூய்மை இருக்கின்றது என்று கூற முடியாது. இந்த சங்கமத்தில்தான் தூய்மையை கற்றுக்கொள்கிறார்கள். கலியுக நிவாசி சத்யுக நிவாசி என்று கூறுவது போல நீங்கள் புருஷோத்தம சங்கம யுகத்தை சார்ந்தவர்கள். சத்யுக கலியுகத்தை பலர் அறிந்திருக்கிறார்கள். ஒருவேளை தொலைநோக்கு புத்தி உடையவர்கள் என்றால் புரிந்து கொள்ள முடியும். கலியுகம் மற்றும் சத்யுகத்திற்கு இடைப்பட்ட காலத்தை சங்கம யுகம் என்று கூறுகிறோம். ஒவ்வொரு யுகத்திலும் என சாஸ்திரங்களில் கூறப்பட்டு இருக்கின்றது. நான் ஒவ்வொரு யுகத்திலும் வருவதில்லை என பாபா கூறுகிறார். நாம் புருஷோத்தம சங்கம யுகத்தை சார்ந்த பிரம்மா குமாரிகள் என்பது புத்தியில் இருக்க வேண்டும். நாம் சத்யுகத்தில் இல்லை, கலியுகத்திலும் இல்லை. நிச்சயமாக சங்கம யுகத்திற்கு பிறகுதான் சத்யுகம் வரும். இப்பொழுது நீங்கள் சத்யுகத்திற்கு போவதற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கிறீர்கள். அங்கே தூய்மை இல்லாமல் யாரும் போக முடியாது. இச்சமயம் நீங்கள் தூய்மையாவதற்காக முயற்சி செய்கிறீர்கள். அனைவரும் தூய்மையாக முயற்சி செய்வது இல்லை. பலர் பதீத்தமாகவே இருக்கிறார்கள். போக போக வீழ்ந்து விடுகிறார்கள். பிறகு மறந்து வந்து அமிர்தத்தை அருந்துகிறார்கள். ஒரு சீரியலில் கூட போடுவாங்க இல்லைங்களா, அசுரர்களை வந்து அந்த அமிர்தத்தை குடிக்கிறதுக்காக கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. கடைசியாக தான் தெரியும் அவங்க வந்து அசுரர்கள் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி போக போக விழுந்துடுறாங்க, மறந்துடுறாங்க. நம்ம வந்து ஆத்மா அப்படின்றதே மறந்துடுறாங்க, விகாரத்துக்கு போயிடுறாங்கன்றாரு பாபா. உண்மையில் அமிர்தத்தை விட்டுவிட்டு விஷத்தை அருந்துபவர்களை சிறிது காலத்திற்கு வரவிடுவதில்லை. ஆனால் அமிர்தத்தை அளித்த போது விகாரி அசுரர்கள் மறைந்து வந்து அமர்ந்து விட்டார்கள் என்று கூறுகிறார்கள். ஸோ இந்திர சபையில் அந்த ஒரு ட்ராமா இருக்கு இல்லைங்களா, கலியுகத்தில் வச்சுருக்காங்க இல்லைங்களா, அதில் வந்து இதை மாதிரி தான். அதை குடித்தா நம்ம வந்து சொர்க்கத்துக்கு போயிடலாம்னு நினச்சி என்ன பண்ணுறாங்க, அந்த ஸ்டோரி வந்து பார்த்திங்கன்னா தெரியும். அசுரர்கள் வந்து உட்காந்துப்பாங்க, அதில் எல்லாத்துக்கும் அமிர்தம் கொடுப்பாங்க, அவங்களும் வாங்கி குடிச்சிருவாங்க. ஸோ அந்த எக்ஸாம்பிள் தான் பாபாங்க சொல்கிறாரு. இந்திர சபையில் இது போன்ற
அப்பவித்திரமானவர்கள் மறைந்து வந்து அமர்ந்தார்கள் என்றால் அவர்களுக்கு சாபம் ஏற்படும். ஒரு தேவதை ஒரு விகாரியை அழைத்து வந்தார். அவருடைய நிலைமை என்னவாயிற்று என்று கதை கூட கூறுகின்றனர்கள். விகாரிகளாக இருப்பவர்கள் நிச்சயமாக விழுந்து விடுவார்கள். இது புரிந்து கொள்ளக்கூடிய விஷயங்களாகும். விகாரிகளால் முன்னேற முடியாது. அவர்கள் சென்று கல்லாக மாறிவிட்டனர் என்று கூறுகின்றனர். ஸோ மதுவனுக்கெலாம் வந்து பாபா எப்படி சொல்கிறாரு, ஒரு தூய்மையான பார்வை, தூய்மையாக இருந்துட்டு போங்க அப்படின்னு வந்து சொல்கிறாரு. சிஸ்டர்ஸ்லாம் ஒரு சிலர் வந்து கூட இருக்கவங்க என்ன பண்ணிடுறாங்க, கூட்டிகிட்டு போயிடுறாங்க. ஸோ அவங்க புத்தியும் கல்லாயிட்டும், கூட்டிகிட்டு போகிறவங்களும் விகாரியும் எப்படி இருப்பாங்க, கல்லாக மாறிடுவாங்க. மனசு கல் புத்தியாக மாறிடு திரும்பவும் அப்படின்னு சொல்கிறாரு. மனிதர்கள் கல்லாகவோ மரமாகவோ மாறுகிறார்கள் என்பது கிடையாது. கல் புத்தியாக விட்டார்கள். இங்கே வருவதே தங்க புத்தியாக மாறுவதற்காக. ஆனால் மறந்து விஷத்தை அருந்தினால் கல்புத்தியாக இருப்பார்கள் என்பது தெளிவாகிறது. சாஸ்திரங்களில் கூட இவ்வாறு தான் எழுதப்பட்டு இருக்கின்றது. இது எதிரிலேயோ எளிதில் புரிய வைக்கப்படுகிறது. இந்திர சபை என்று பெயர் வைக்கப்பட்டு இருக்கிறது. ஒரு நிமிஷம். ஓகே, ஓம் சாந்தி. புகராஜ் தேவதை என்று விதவிதமான தேவதைகள் காண்பிக்கிறார்கள். ரதங்களின் கூட வரிசை கிரமமாக இருக்கிறதல்லவா? சிலர் மிக நல்ல ரதமாகவும் கொஞ்சம் குறைவாகவும் இருக்கிறார்கள். சில ரத்தினங்களின் மதிப்பு மிக குறைவாகும், சிலரின் மதிப்பு மிகவும் அதிகமாகும். 9 ரத்தினங்களின் மோதிரம் நிறைய செய்கிறார்கள், விற்பனை செய்கிறார்கள். பெயர் ரத்தினங்கள் என்பது ஆகும். இங்கு அமர்ந்திருக்கிறார்கள் அல்லவா, இது வைரம், இது மரகதம், இது மாணிக்கம், புஷ்பாகரம், புஷ்பராகம் கூட இருக்கிறது. இதெல்லாம் விலை உயர்ந்த ரத்தினங்கள். பாபா சொல்றாரு, இந்த மாதிரி வந்து ஒவ்வொருத்தரும் இருக்கிறாங்க. இத அதுதான் வந்து ஒவ்வொருத்தரும் கையில போட்டுக்கிறாங்க. நீங்க கூட சொல்லிருந்தீங்க இது பேரெல்லாம் ரொம்ப அழகா இருக்குன்னு. ஓம் சாந்தி சிஸ்டர், சொல்லுங்க. நேத்து கூட சொல்லிருந்தீங்க இல்லையா, பேரெல்லாம் பாபா நல்லா வைக்கிறாரு. புஷ்பராகம் பேரு நல்லா இருக்கு. நம்ம இந்த மாதிரி கூட பிரம்மபாபா இருக்க டைம்ல அவ்வளோ அழகா வந்து வச்சிருந்தாரு. அதெல்லாம் ஆச்சரியமா இருக்கு. ரமஜா பாய் எல்லாம் வந்து ஸோ அந்த பேரு தான் பிரிஜ் மோகன் பாய் உயர்ந்ததா வச்சிருக்காரு பாபா. பேர்லயே அவ்வளோ உயர்ந்ததா வச்சிருக்காரு ஒவ்வொரு விஷயத்தையும். அந்த மாதிரி சொல்றாரு. ஒவ்வொரு ரதமும் வந்து வித்தியாசமா இருக்கு. இந்த ரதம் எப்படி மாணிக்கமா இருக்கு, இது வைரமா இருக்கு, அது மரகதமா இருக்கு அப்படின்னு வந்து வைக்கிறாரு. நம்ம எந்த இதில் இருக்கோன்னு வந்து நம்ம மனசை நம்மளே கேட்டு அதுக்கு தகுந்த மாதிரி முயற்சி பண்ணிக்கணும். இரவு பகல் வித்தியாசம் இருக்கிறது, அவற்றின் மதிப்பிலும் நிறைய வித்தியாசம் இருக்கின்றது. இவ்வாறு தான் மலர்களுடன் ஒப்பிடுகிறது. அவைகளிலும் பல விதம் இருக்கின்றது. யார் யார் எத்தகைய மலர் என குழந்தைகளுக்கு தெரியும். ஸோ பாபா மரகதத்தை வச்சும் அந்த சைட் கற்களை, அந்த மாதிரி விலை உயர்ந்த கற்களை வச்சு சொல்லிட்டாரு. எக்ஸாம்பிள் மலர்களை வச்சு சொல்கிறாரு. இந்த மலர் சூப்பராக வாசடிக்கும்ப்பா, இது அதை விட கொஞ்சம் தான் வாசடிக்கும், இது அதை விட கொஞ்சம் வாசடிக்கும் அப்படின்னு ஒவ்வொரு குழந்தைங்களுக்குமே தெரியும் நான் எப்படி இருக்கேன் அப்படின்னு அதையும் சொல்லிட்டாரு. ஸோ எத்தகைய எப்படி இருக்கோம் அப்படின்றது குழந்தைங்களுக்கும் தெரியும் அப்படின்ட்டாரு. பிராமணிகள் வழிகாட்டிகளாக வருகிறார்கள். அவர்கள் நல்ல மலர்கள். சில மாணவர்கள் கூட புரிய வைப்பதில் மிகவும் கூர்மையாக இருக்கிறார்கள். பாபா பிராமணிக்கு மலர் கொடுக்காமல் அவருக்கு கொடுத்தார். கற்றுக் கொடுப்பவர்களை விட அவர்களுக்குள் நல்ல குணம் இருக்கிறது. சிலருக்கு கோபம் என்ற பூதம், பேராசை என்ற பூதம், அவகுணம் இருக்கிறது. இவர் மனசுக்கு பிடித்த வழிகாட்டி. ஒவ்வொருத்தரும் எப்படிலாம் ஆசை வைக்கிறாங்க. 2ஆம் நம்பர் என பாபாவிற்கு தெரியும். ஒரு சில வழிகாட்டிகள் இந்த அளவிற்கு பிடித்தமானவர்களாக ஆவது கிடையாது.
எவ்வளவு மாணவர்களை யார் அழைத்து வருகிறார்களோ அவ்வளவு அவர்கள் பிடித்த மாணவர்களாக இருக்கிறார்கள். கற்றுக் கொடுப்பவர்களே மாயையின் தாக்கத்தில் வந்து விகாரத்தில் விழுந்து விடுகின்றனர். சிலர் புதைக்குழியிலேயே புதைக்குழி பாபா சொல்றாரு, சிலர் புதைக்குழியிலிருந்து வெளியே எடுப்பதற்காக சென்று தானும் மாட்டிக்கொள்கிறார்கள். மாயா மிகவும் கடுமையானதாகும். குற்ற பார்வை மிகவும் ஏமாற்றுகிறது என நைட்டு தான் ஆக்சுவலா எக்ஸ்பிளைன் பத்தி கொஞ்சம் நம்ம கிளாஸ் எடுக்கிறதுக்காக டிஸ்கஸ் பண்ணோம். பாத்தீங்களா, பாபாவே சொல்லிட்டாரு. அவ்வளவுதான். ஈவன் அது கூட இருக்க கூடாதுன்னாரு. ஆமா, நீங்க என்னன்னா 6 மாசம் நம்ம வந்து எப்படி சொல்றது, அந்த அது ஸ்டூடெண்ட்ஸ்க்காக கரெக்ட் தான் பேசிட்டு இருந்தோம். சிஸ்டர், கரெக்ட் தான். பாபா வந்து அது சொல்லிட்டாரு, அதனால கண்டிப்பா நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம், மாத்திக்கலாம். டிஸ்கஸ் பண்ணது பாபா கேட்டுட்டாரு, அதனால வானிலே சொல்லிட்டாரு. ஓகே ஓகே. நிறைய பேர் வந்து மற்றவங்கள மாத்திரன்னு போய் புதுக்குழியில மாட்டிக்கிறாங்க. மாட்டிக்காதீங்க குழந்தைங்களே அப்படின்றாரு பாபா. ஸோ மாயா வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கான். சர்வ சக்திவான் அப்படின்ற இந்த பட்டத்தை வந்து மாயா வச்சிருக்கான். பாபா நமக்கும் கொடுத்துருக்காரு மாஸ்டர் சர்வ சக்திவான்னு. அதே பக்கத்தில் மாயாவுக்கும் கொடுத்துருக்காரு. ஸோ அதை எப்படி வீழ்த்தணும் அப்படின்றத நம்ம பார்க்கணும் போல. கடுமையாக இருக்கும், மாயா புயல் வரும் அப்படின்றாரு. குற்றப்பார்வை வந்து நம்மளை ரொம்ப ரொம்ப குழந்தைங்களை ஏமாத்துது அப்படின்னு சொல்றாரு. குற்ற பார்வையோடு இருக்கிறவரை வந்து சகோதரன் சகோதரிகளுக்கு என்ன டைரக்ஷன் கொடுக்க முடியும்? கண்டிப்பா கொடுக்க முடியாது. அவங்களே குற்ற பார்வையில் இருக்காங்க, அவங்க போய் இன்னொருத்தவங்களுக்கு மற்றவங்களுக்கு என்ன சொல்ல முடியும்? நல்ல பார்வை குற்ற பார்வையாக மாறிவிடுகிறது. குற்ற பார்வை விலகி உறுதியாக தூய்மையான பார்வை அடையும் நிலைக்கு கர்மாதீத நிலை என்று பெயர். இந்த அளவிற்கு தன்னை சோதித்து கொள்ள வேண்டும். ஒன்றாக இருந்தாலும் விகாரத்தின் பார்வை கூடாது. பாபா வந்து சின்ன விஷயம் தானே குழந்தை, சின்ன விஷயம்தான் பாபா, அது மாற்றிக்கிறோம் அப்படின்னா கூட அது கூட இருக்கக்கூடாது அப்படின்றாரு. இங்கு நீங்கள் சகோதரன் சகோதரியாக இருக்கிறீர்கள். இடையில் ஞான வாள் இருக்கிறது. நாம் பவித்திரமாக இருக்க வேண்டும் என்று உறுதிமொழி எடுக்க வேண்டும். ஆனால் பாபா ஈர்ப்பு ஏற்படுகிறது, அந்த நிலை இன்னும் உறுதியாகவில்லை என்று எழுதுகிறார்கள். இப்படி ஆகக்கூடாது என முயற்சி செய்து கொண்டே இருங்கள். முழுமையாக தூய்மையான பார்வை ஏற்படும் பொழுதுதான் வெற்றி அடைய முடியும். எந்த ஒரு விகாரம் ஆக்சுவலா வந்து பிரம்மகுமாரி நடந்தது பகவான் தான். கிளியர் ஆயிடுச்சு. எப்படி பேசுறாரு பாத்தீங்களா பாபா? ஆமா ஆமா. சோ நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணிருந்தோம், அது பாபாவே வந்து சொல்லிட்டாரு. நேத்து இதை பத்தி தான் டிஸ்கஸ் பண்ணி சரி யூடியூப்ல வீடியோ போடலாம்னு 1 மணி நேரம் பேசினா அதுவே இன்னைக்கு முரளியா வந்திருக்கு. வாட் a wonderful, ரியலி ஃபென்டாஸ்டிக் பாபா. கண்டிப்பா. ஓகே. முழுமையாக தூய்மையான பார்வை ஏற்படும் பொழுதுதான் வெற்றி அடைய முடியும். எந்த ஒரு விகார எண்ணங்களும் ஏற்படாத நிலைக்குத்தான் கர்மாத்தின் நிலை என்று பெயர். இந்த குறிக்கோளை அடைய வேண்டும். ஸோ வந்து பாபா என்ன சொல்கிறாருன்னா, இது வரைக்கும் எல்லாருமே பிகேஸில் இருக்க எல்லாருமே என்னுடைய குழந்தைங்க தான், சகோதரன் சகோதரிகள். சும்மா சென்டர் போகிறோம், வெளியில் பார்க்குறோம், சென்டரில் கூட ஓ அவங்க போகிறாங்க பாரேன், இவங்க போகிறாங்க பாரேன் அப்படின்னு சிஸ்டர் ஒரு பாயிண்ட் சொல்லியிருந்தாங்க. இப்போ ஒரு 20 ஒரு சும்மா ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். எனக்கு ஒரு 20 ஏஜ் அப்படின்னா ஒரு 23 25 அந்த மாதிரி எனக்கு மாயா வரும். ஒரு பிரதரோ யாரோ இந்த மாதிரி வருவாங்க. ஸோ 40 வயசில் இருக்க ஒரு பிரதர் இருக்காருன்னா அவங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி 35 38 அந்த மாதிரிலாம் ஒரு பெண் சரீரத்தில் இருக்கவங்க அந்த சைடு மாயா வரும். ஒவ்வொருத்தருக்கும் பாபா என்ன சொல்லியிருக்காரு, வயசானவங்களுக்கு கூட என்ன பண்ணுது முதல் விகாரம் வருது அப்படின்றாரு. ஸோ சென்டர்லேயும் சரி வெளியில் வீட்டில் இருந்து சென்டர் போகிறவங்களும் சரி ஒவ்வொரு பிகேஸ்க்குமே பாபா இப்படிலாம் டெஸ்ட் வைக்கிறாரு. இப்படிலாம் எல்லாத்துலேயும் வின் பண்ணியிருப்பாங்க அவங்க. ஜஸ்ட்டு இந்த ஒரு இதில் பாபா இப்படி டெஸ்ட் பண்ணி விடுவார். சென்டரில் போய் உட்காடுறீங்களா, டக்குன்னு இப்படி யாராவது போவாங்க, ஜஸ்ட்டு நீங்கள் அவங்க இப்படி இருக்காங்கன்னு பார்த்தாவே அதுவே விகாரன்றாரு பாபா. ஆத்மா பாருங்க, அந்த அந்த ஆத்மா அப்படின்னு இப்படி வாயில் சொல்லக்கூடாது, மனசில் சொல்லக்கூடாது. அது ஒரு ஆத்மா அப்படின்னு உணரணும்.
அதுக்கு ரொம்ப ரொம்ப ரொம்பவே டைம் எடுக்கும். அதுதான் அவர் சொல்லாரு, சித்தி வீட்டுக்கு போகிற மாதிரி கிடையாது அப்படின்றாரு. ஒரு சின்ன பார்வை கூட இருக்கக்கூடாதுன்றாரு பாபா. அப்போ தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக கர்மாத்தீத் நிலை அடைய முடியும் அப்படின்றாரு. அப்போ ஒவ்வொருத்தரும் இப்போ சென்டரில் உட்காந்து ஒரு வாணி கேட்டுட்ருக்கீங்க. ஒருத்தங்க வராங்க, வந்து உட்காடுறாங்க. அவங்கவுங்களுக்கு தகுந்த மாதிரி மாயா ஏற்படுத்துவான். டெஸ்ட்டும் அதுக்கு தகுந்த மாதிரி வரும். ஸோ அந்த இடத்துல நீங்கள் எப்படி ஸ்ட்ரெயிட்டாக வந்து முரளியை மட்டும் கேட்குறீங்களா, இல்லை சுற்றி அவங்க வந்துட்டாங்க உட்காந்தாங்க பார்த்தா அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்களா? இது கூட வந்து எப்படி சொல்கிறது, அந்த பார்வை அப்படின்றாரு. சிறிய பார்வை கூட இருக்கக்கூடாதுன்றாரு. ஸோ ஒவ்வொருத்தரும் அது இப்போ எதுக்கு எப்படி இருக்கணும் அப்படின்றத அவங்க செக் பண்ணி மாற்றிக்கலாம். ஸோ எல்லாருக்குமே அந்த டெஸ்ட் பேப்பர் இருக்குது, எல்லாருக்குமே அது சத்தியமாக வரும் அப்படின்ட்டார் பாபா. ஸோ அதனால் நல்ல பார்வை. அவங்க ஒரு ஆத்மா, அவங்கக்கிட்ட பேசும்போது அவங்க நெத்தியை பார்த்து ஆத்மா அப்படின்னு பேசுங்க. எல்லாமே சகோதரன் சகோதரி வந்து உட்காந்தாங்களா பார்த்தீங்களா, பாபா என்னோட எண்ணங்கள் இப்படி தான் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அப்பயே விட்டு கொடுத்துருங்க. அதுதான் சொல்கிறாரு, கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை நீங்களே மாற்றுங்க, இதுதான் உங்களுடைய குறிக்கோளே அப்படின்ட்டாரு. ஸோ என்ன இனிமே இதையே ட்ரை பண்ணலாம்ப்பா. எவ்வளவு அதிசயமான மாலை உருவாகிறது. 8 ரத்தினங்களின் மாலை உருவாகின்றது. நிறைய குழந்தைகள் இருக்கிறார்கள். சூரிய வம்சம், சந்திர வம்சம் இங்கேதான் உருவாகிறார்கள். அவர்கள் அனைவரையும் சேர்த்து முழுமையாக தேர்ச்சி ஸ்காலர்ஷிப் அடையக்கூடியவர்கள் 8 ரத்தினங்கள் தான். பாபா அந்த 8 மணி மாலைக்கு தான் வந்து என்ன கொடுக்குறாரு, ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாரு. இவங்க நல்லா படிக்கிறாங்கப்பா, இவங்களுக்கு எல்லாமே ஃப்ரீ அப்படின்னு ஸ்கூல் காலேஜில் கூட்டிகிட்டு போய் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களே படிக்க வைக்கிறாங்க இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி 8 ரத்தினங்களை பாபா என்ன சொல்லிட்டாரு, உங்களுக்கு தான்ப்பா ஸ்காலர்ஷிப்பு அப்படின்ட்டாரு. எப்படி எவ்வளோ பெருமையாக இருக்குது. 8 ரத்தினங்கள்லாம் வந்து ரொம்பவே பெருமையாக இருக்குது. ஸோ அதுக்கு கீழேயாவது நம்ம வருவோமே, ஒரு 108லையாவது வருவோமே. ஸோ அதுக்கு தான் வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். ஒவ்வொருத்தரும் அதை அடைஞ்சே தீரணும் அப்படின்னு முயற்சி பண்ணுங்கப்பா இன்னையிலேருந்து. ஸ்காலர்ஷிப் அடையக்கூடியவர்கள் 8 ரத்தினங்கள் தான். இடையில் அவர்களை ரத்தினமாக மாற்றக்கூடிய வைரம் சிவனை வைக்கிறார்கள். இதனால்தான் இந்த ரத்தினங்கள் உருவாகியது. கிரகச்சாரம் பிடித்துவிட்டால் 8 ரத்தினங்களின் மோதிரத்தை அணிகிறார்கள். ஸோ கலியுகத்தில் வந்து ஜாதகக்காரர் சொல்லுவாங்க இல்லைங்களா, ஸோ இந்த மோதிரத்தை போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அது இவங்களுடைய நினைவு சின்னம், இவங்களுடைய விஷயந்தான், 8 ரத்தினங்களோட விஷயந்தான் அப்படின்னு பாபா சொல்கிறார். இச்சமயம் பாரதம் முழுமையிலும் ராகுவின் கிரகச்சாரம் பிடித்திருக்கிறது. முதலில் விருட்சபதி அதாவது பிரகஸ்பதி திசை இருந்தது. நீங்கள் சத்தியுக தேவதைகளாக இருந்தீர்கள், முழு உலகையும் ஆட்சி செய்தீர்கள். பிறகு ராகு தசை வந்துவிட்டது. இப்போது நம் மீது பிரகஸ்பதி தசை இருக்கிறது. பெயர் விருட்சபதி என்று அழைக்கின்றனர். சுருக்கமாக பிரகஸ்பதி என கூறுகிறார்கள். நாம் உலகத்திற்கு அதிபதியாக இருந்தபோது பிரகஸ்பதி திசா இருந்தது. இப்போது ராகு திசை பிடித்துவிட்டது என நாம் சோழியை போன்று மாறி இருக்கிறோம் என ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள முடியும். கேட்க வேண்டிய விஷயமே இல்லை. இந்த தேர்வில் தேர்ச்சி அடைந்து விட்டோமா என குருக்களிடம் சென்று கேட்கிறார்கள். இங்கே கூட பாபாவிடம் நாங்கள் தேர்ச்சி அடைந்து விட்டோமா என கேட்கிறார்கள். இவ்வாறு முயற்சி செய்து கொண்டே இருந்தால் ஏன் தேர்ச்சி அடைய மாட்டீர்கள்? ஆனால் மாயை மிகவும் சக்தி வாய்ந்தது, புயலை கொண்டு வருகிறது. இச்சமயம் சரி, இன்னும் போக போக இன்னும் நிறைய புயல் வந்தால், இப்போது நீங்கள் யுத்த மைதானத்தில் இருக்கிறீர்கள். பிறகு நான் எப்படி உத்தரவாதம் அளிக்க முடியும்? முன்பு மாலையை உருவாக்கினார். அதில் யாருக்கு 2வது 3வது இடத்தை ஒதுக்கினாரோ அவர்கள் இன்று இல்லை, ஒரே அடியாக முள்ளாக மாறிவிட்டார்கள். எனவே பிராமணர்களின் மாலையை உருவாக்க முடியாது என பாபா கூறுகிறார். யுத்த மைதானம் அல்லவா? இன்று பிராமணன் நாளைய சூத்திரர்களாக ஆகிவிடுவார்கள். விகாரத்தில் விழுந்தனர் என்றால் சூத்திரன் ஆகிவிட்டனர். ராகுவின் திசை பிடித்துவிட்டது, துரோகி ஆகிவிட்டார்கள். இவ்வாறு எல்லா இடத்திலும் இருக்கிறார்கள். ஒரு ராஜ்யத்தில் இருந்து
சென்று இன்னொரு ராஜ்யத்தில் சரணடைந்து விடுகிறார்கள். அவர்களும் பார்ப்பார்கள். தனக்கு பயப்படுவோர் என்று தெரிந்தால் அடைக்கலம் கொடுத்து விடுகிறார்கள். இவ்வாறு பலர் தேச துரோகிகள் ஆகி விமானம் உட்பட எடுத்து சென்று வேறு ராஜ்யத்தில் இருக்கிறார்கள். பிறகு அவர்கள் விமானத்தை திரும்ப கொடுத்து விடுவார்கள். அவர்களுக்கு அடைக்கலம் கொடுத்து விடுவார்கள். விமானத்திற்கு அடைக்கலம் கொடுப்பதில்லை. அது அவர்களின் சொத்து. அவர்களின் பொருளை அவர்களுக்கே கொடுத்து விடுவார்கள். மற்றபடி மனிதர்களுக்கு அடைக்கலம் கொடுக்கிறார்கள். அதாவது மனிதர்கள் கலியுகத்திலே எப்படி சொல்றது, இங்கேருந்து அங்கே தாவி என்ன பண்ணிடுறாங்க, இங்கெல்லாம் ஒன்றும் முடியாதுன்னு தஞ்சம் அடைஞ்சிடுறாங்க. அவனுங்களும் சரி பாவன்னு அடைக்கலம் கொடுத்துட்றாங்க. பாபா குழந்தையா இருந்துட்டு பாபா விட்டு போகிறாங்களே, இது என்னத்தை நான் சொல்லுவேன். அதனால் பிராமணன் மாலை என்னால் உருவாக்க முடியாது அப்படின்ட்டாரு. இன்னைக்கு பார்த்தா 108ல் இருப்பான், நாளைக்கு பார்த்தா எப்படி இருப்பாங்க, சோழியாக இருப்பாங்க. ஒருத்துக்குமே மாயா என்ன பண்ணிடுவான், அடித்து வீழ்த்திடுவான் அப்படின்ட்டாரு. அதனால் இப்போதைக்கு என்னால் பிராமணன் பிகேஸ் மாலை உருவாக்க முடியாது அப்படின்ட்டார் பாபா. இப்பொழுது குழந்தைகளாகிய நீங்கள் தந்தையிடம் சரணடைந்துள்ளீர்கள். எங்களுடைய மரியாதையை காப்பாற்றுங்கள் என்று கூறுகிறீர்கள். என்னை இவர்கள் துயிலுரித்தார்கள். பதீதமானவரிலிருந்து காப்பாற்றுங்கள் என்று திரௌபதி அழைத்தார். சத்யுகத்தில் ஒரு பொழுதும் துயிலுரிவதில்லை. அவர்களுக்கு சம்பூர்ண நிர்விகாரி என்கிறார்கள். சிறிய குழந்தைகள் கூட நிர்விகாரியாக இருக்கிறார்கள். இல்லறத்தில் இருந்தாலும் சம்பூர்ண நிர்விகாரியாக இருக்கிறார்கள். கணவன் மனைவி ஒன்றாக இருந்தாலும் கூட நிர்விகாரியாக இருக்கிறார்கள். ஆகவேதான் நாங்கள் நரனிலிருந்து நாராயணனாக, நாரியிலிருந்து லக்ஷ்மியாக மாறிக்கொண்டிருக்கிறோம் என்கிறார்கள். அதுவே நிர்விகாரி உலகமாகும். அங்கே ராவணன் கிடையாது. அதற்கு ராமராஜ்யம் என்று பெயர். ராமர் என்று சிவ பாபாவிற்குத்தான் கூறப்படுகிறது. ராமரின் பெயரை ஜபித்தல் என்பது பொருள் தந்தையை நினைவு செய்தல் ஆகும். ராம் என்று கூறும் பொழுது புத்தியில் நிராகார்தான் இருக்கிறார். ராம் என்று கூறுகிறார்கள். சீதையை விட்டு விடுகிறார்கள். கிருஷ்ணரின் பெயரை எடுக்கும் பொழுது ராதையின் பெயரை விட்டு விடுகிறார்கள். இங்கே தந்தை ஒருவரே. அவர் என்னை மட்டும் நினையுங்கள் என்று கூறுகிறார். கிருஷ்ணரை பதித்த பாவனை என்று கூற முடியாது. சிறிய வயதில் ராதையும் கிருஷ்ணரும் சகோதரன் சகோதரி கிடையாது, வெவ்வேறு ராஜ்யத்தினர். குழந்தைகள் தூய்மையானவர்களாக இருக்கிறார்கள். குழந்தைகள் மலர் போன்றவர்கள். அவர்களுக்குள் விகாரத்தின் பார்வையே இருக்காது என பாபா கூறுகிறார். பெரியவர்கள் ஆகின்ற பொழுது பார்வை மாறுகின்றது. ஆகவேதான் குழந்தைகளையும் மகாத்மாவையும் சமம் என்கிறார்கள். ஒரே நிமிஷம்ப்பா, எல்லாரும் ஆத்மா உணர்வுல இருங்க. ஒரே நிமிஷம். ஓம் சாந்தி. குழந்தை மகாத்மாவையும் விட உயர்ந்தவர். மகாத்மாவிற்கு தாம் விகாரத்தினால் பிறந்து இருக்கிறோம் என தெரியும். குழந்தைக்கு அதுவும் தெரியாது. குழந்தை அப்பாவினுடையவர் ஆனதும் சொத்து கிடைக்கின்றது. நீங்கள் உலக ராஜ்யத்தின் அதிபதியானீர்கள். நீங்கள் உலகத்திற்கு அதிபதியாக இருந்தீர்கள் என்பது நேற்றைய விஷயமாகும். இப்போது மீண்டும் மாறிக்கொண்டு இருக்கிறீர்கள். இவ்வளவு பிராப்தி கிடைக்கிறது. எனவே கணவன் மனைவி சகோதரன் சகோதரியாகி தூய்மையாக இருப்பது என்ன பெரிய விஷயம்? சிறிதாவது முயற்சி செய்ய வேண்டும் அல்லவா? ஆம், வரிசை கிரமத்தில் முயற்சிக்கேற்ப பிரகஸ்பதி தசையில் செல்கிறீர்கள். சொர்க்கத்திற்கு செல்கிறீர்கள். பிறகு படிப்பிற்கு ஏற்ப சில உயர்ந்த பதவி பெறுகிறார்கள். சிலர் மத்தியமான பதவி அடைகிறார்கள். சிலர் மலராகிறார்கள். சிலர் என்னவோ ஆகிறார்கள். தோட்டம் அல்லவா? பிறகு பதவியும் அவ்வாறே பெறுகிறார்கள். இவ்வாறு மலராவதற்காக மிகவும் முயற்சி செய்ய வேண்டும். ஆகையால் குழந்தைகளுக்கு
காண்பிப்பதற்காக பாபா மலர்களை எடுத்து வருகிறார். தோட்டத்தில் பல்வேறு விதமான மலர்கள் இருக்கின்றன. சத்யுகம் என்பது மலர் தோட்டமாகும். இது முட்கள் காடு. இப்போது நீங்கள் முள்ளிலிருந்து மலர்வதற்காக முயற்சி செய்கிறீர்கள். ஒருவருக்கொருவர் முள் போன்று குத்துவதிலிருந்து தப்பிக்க முயற்சி செய்கின்றனர். யார் எவ்வளவு முயற்சி செய்கிறாரோ அவ்வளவு வெற்றி அடைகிறார்கள். காமத்தை வெல்வதால் தான் உலகத்தை வெல்ல முடியும் என்பது முக்கியமான விஷயமாகும். இது குழந்தைகள் தான் செய்ய வேண்டும். இளைஞர்கள் மிகவும் அதிகமாக முயற்சி செய்ய வேண்டும். வயதானவர்கள் சற்று குறைவு. வானப்பிரஸ்த நிலையை அடைந்தவர்களுக்கு இன்னும் குறைவு. குழந்தைகளுக்கு மிகவும் குறைவு. ஸோ பாபா வரிசை கிரமமாக சொல்கிறாரு. சின்ன குழந்தைங்களாம் இருக்காங்க இல்லைங்களா, ஒரு 8th 9th 10th 11th ஸ்டேஜில் படிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ அவங்க இந்த ஃபஸ்ட்டு விகாரத்தை வெல்றது கொஞ்சம் கம்மி. அவங்களுக்கு அதிக தாட் வராது குழந்தைங்களே அப்படின்றாரு. எப்படி சொல்றது, வயசானவங்களுக்குலாம் ரொம்ப அது வரைக்கும் ஆக்சுவலா வரும். 6th வரைக்கும் தான் வரும். ஆமா, 6th மேலே விகார பார்வை வருது. ஸோ இப்பெல்லாம் கண்டிப்பா வருது சிஸ்டர். இப்பெல்லாம் ஓகே ஓகே சிஸ்டர், அது டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணுங்க என்னென்ன சொல்லிருக்காரு. ஓகே, என்ன சொல்றாருன்னா, காமத்தை வெல்றது தான் உலகத்தை வெல்ல முடியும். முக்கியமான விஷயம் என்னன்னா, இது குழந்தைங்க தான் கண்டிப்பா செய்ய முடியும். இளைஞர்கள் ரொம்ப அதிகமா முயற்சி செய்யணும் இதை வெல்றதுக்கு. குமாரர்கள்லாம் ஏஜஸ் இருக்காங்க இல்லைங்களா, யுகல்ஸு கூட இருக்காங்க அந்த இதில் ஏஜில் இருப்பாங்க. 25 26 27 இந்த மாதிரி 30 35 வரைக்குமே இருக்காங்க. இந்த ஏஜில் இருக்கவங்களாம் ஃபஸ்ட்டு விகாரத்தை வெல்றதுக்கு ரொம்பவே தீவிர முயற்சி செய்யணுன்றாரு பாபா. வயசானவங்களுக்கு சற்று குறைவு அப்படின்றாரு. அவங்களுக்கும் வரும், ஆனால் அந்த அளவுக்கு வராது அப்படின்றாரு. வானப்பிரஸ்த நிலையை அடைந்தவர்களுக்கு இன்னும் குறைவு அப்படின்றாரு. எல்லாத்தையும் விட்டுட்டு பாபா கதி அப்படின்னு சரண்டர் ஆயிடுவாங்க. அவங்களுக்குலாம் வரும். வானப்பிரஸ்தம்னா என்ன, வயசானவங்க. ஆமா, வயசானவங்களுக்கு சொல்றாரு. ஆமா, ஆனா பாபா 2 கொடுத்திருக்காரு. வயதானவர்களுக்கு சற்று குறைவு, வானப்பிரஸ்த நிலையில் இருப்பவர்கள் அடைந்தவர்களுக்கு இன்னும் குறைவு அப்படின்றாரு. சோ அதனால வானப்பிரஸ்தம்னா என்ன, 60 வயசு மேல காட்டுக்கு போறவங்க அந்த மாதிரி சொல்றாருமா. ஓகே ஓகே சிஸ்டர். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுக்கு தகுந்த மாதிரி பாபா சொல்லிட்டாரு. வயசானவங்களுக்கு ஒரு மாதிரியும் இளைஞர்களுக்கு ஒரு மாதிரியும். ஸோ இந்த கொஞ்சம் இந்த 45 35 40 45 தான் இந்த ஏஜில் இருக்க பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ்க்கும் சொல்லிட்டாரு. அவங்களுக்கு தகுந்த மாதிரி வரும். அவங்களுக்கு கொஞ்சம் கம்மி, இளைஞர்களுக்கு அதிகம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் அதையும் சொல்லிட்டாரு பாபா. ஸோ ரொம்ப வியப்பாக இருக்குது இதெல்லாம் கேட்கவே. டெஸ்ட் பேப்பர் அந்த ஏஜுக்கு தகுந்த மாதிரி தான் வரும். ஆமா சிஸ்டர், ஆமா. அது எப்படி சொல்றாரு பாருங்க, ஆச்சரியமா இருக்கு. எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல. அப்படி இருக்கு, வாயடிச்சு போய் அதை பாபா பாப்பாங்க இல்லைங்களா, அப்படி பாக்குற மாதிரி இருக்கு எனக்கு. இப்போ பாபா தான் இப்ப நம்மள அப்படி பாத்துட்டு இருக்காரு. கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். ஸோ பாபா சொல்லிட்டாரு அதுக்கு தகுந்த மாதிரி வரும். நீங்க பார்த்து பக்குவமா நடந்துக்கோங்க. அதை வெல்றது தான் உலகத்தை வெல்றதுக்கு சமம் அப்படின்ட்டாரு. தந்தையாரே இப்படி எல்லாம் பேசுறீங்க. ஓகே, சாதாரண விஷயம் இல்ல சிஸ்டர். இல்ல சத்தியமா கர்மாதீத் நிலை அடையறதுக்கு இது இதுதான் ஃபர்ஸ்ட் இதுவே அப்படின்றாரு. சரி, இப்ப நான் நார்மலா கேக்குறேன். பெரிய பெரிய தாதிங்க தீதிங்க கூட ஏன் இன்னும் கர்மாதீத் ஆகலன்னா, இந்த விகாரம் உள்ள இருக்கு, அதனாலதான் கர்மாதீத் ஆகல. ஆமா, அவங்களுக்கு தகுந்த மாதிரி வரும். என்ன தலைவில் அவங்களுக்கு வரும், சத்தியமா வரும். அதனாலதான் என்ன தலைவுல வரும், அதாவது உடல் ரீதியாக வரும். அதனாலதான் யாராலையும் கர்மாதீத் ஆக முடியல. 50 60 வருஷம் இருக்காங்கன்னா பிகேவா இன்னமும் ஏன் கர்மாதீத் ஆகல. ஆனா வெளியில இருந்து பார்க்க தெரியாது, அதுதான் விஷயம். நான் நல்லவன் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் காமிச்சுப்பாங்க. யாருமே நல்லவங்க எல்லாம் கிடையாது பிகேஸ். அதாவது இந்த முதல் விகாரத்துல நான் சொல்றது, உடலால எல்லாருமே தூய்மையா தான் இருக்காங்க, மனசால யாருமே தூய்மையே இல்ல. அது ஒவ்வொரு இருக்கவங்களுக்கு விஷயம், மனசுக்கும் பாபாவுக்கும் தான் தெரியும். ஆமா சிஸ்டர், கண்டிப்பா. சோ பாபா அதனாலதான் நிறைய பிகேஸால கர்மாதீத் தாங்க முடியல வயசானாலும். கரெக்ட் கரெக்ட், அதான் சொல்லிட்டாரு. இது இருந்தாதான் மெயின் கர்மாதீத்துக்கு ஒரு பெரிய அடிப்படையே அதுதான் அப்படின்ட்டாரு. இது வேணும் அப்படின்ட்டாரு.
ஓகேப்பா. ஸோ ஆச்சரியமாக இருக்குது. எல்லாம் ஆச்சரியத்துடன் பாபா கிட்ட உட்காந்து கேட்கலாம்ப்பா. அப்பயாவது பரவாயில்லைங்க சிஸ்டர். யூடியூப் இல்ல, எதுவும் இல்ல. இப்பெல்லாம் விஸ்வரூப மாயா எடுத்துட்டு இருக்கு யூடியூப். வெளியில இருக்க மக்களோட அந்த ஈர்ப்பு வைப்ரேஷன், நம்ம ரோட்ல நடந்து போனாலே எங்க சென்டர்ல ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க. அன்னைக்கு நாங்க 3 பேர் தான் கிளாஸ்ல இருந்தோம். அப்ப அந்த பொண்ணு ஒண்ணு கன்னியா அவங்க தான் கிளாஸ் எடுத்தாங்க. அப்போ அந்த பொண்ணு வந்து 90s கிட் தான். அந்த பொண்ணு வந்து சொன்னுச்சு இந்த மாதிரி, வெளியில போனாலே நம்ம புத்தி மாறிடுது. அது இதுதான் சொல்லுதுன்னு எனக்கு அப்பயே தெரியும். இந்த இதுதான் சொல்லுது அந்த பொண்ணு அப்படின்னு தெரியும். இந்த மாதிரி வந்து மாறிடுது சிஸ்டர். நம்ம எவ்வளவுதான் வந்து இது பண்ணணும்னு நினைச்சாலும் நம்மளோட புத்தி வந்து அப்படியே அவங்களுக்கு ஏத்த மாதிரி மாறிடுது. அதுக்கு தகுந்த மாதிரி வெளி உலகத்துல ஃபுல்லா இந்த ஸ்விக்கி, ஜொமேட்டோ, ஈர்ப்பு, அது மேரிட் ஆனாலும் அந்த அஃபேரு, அது இதுன்னு சுத்தி எல்லாருமே அந்த வைப்ரேஷன்ல தான் சிஸ்டர் இருக்காங்க. ஏன்னா பயங்கரம் இது ஒரு அதெல்லாம். சேலஞ்சிங்கான விஷயம். ஆமாம். ஆமா, அதனாலதான் வெளியே போனா நம்ம ஸ்திதி கெட்டு போகுது. ஏன் கெட்டு போகுது நம்ம யோசிப்போம். ஆனா நம்ம காரணமே அதுக்கு கிடையாது. வெளியில போறனால அந்த வைப்ரேஷன் உங்களுக்கு வருது. நீங்க 1 மாசம் பட்டியில இருந்தீங்க, உங்களுக்கு ஒரு எண்ணம் கூட வராது. தாட்டே. கரெக்ட் கரெக்ட். இந்த வெளி உலகத்துல வருது இப்படி சின்ன பின்னமா மாய நம்மள ஆக்குறதுக்கு காரணமே இந்த வெளி உலகத்தோட கவர்ச்சி தான். அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம யோகா பிராக்டிஸ் பண்ணணும், யுக்தி உருவாக்கணும். அப்பதான் இது முதல் விகாரத்துல இருந்து ஜெயிக்க முடியும். நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் நமக்கு வருதுன்னு. இல்ல, வெளியில இருந்து நமக்குள்ள வந்து ஒட்டிக்குது. அதுதான் பிரச்சனை. உள்ளேயே அழுக்கு இருக்குங்க சிஸ்டர், வெளியும் அழுக்கு இருக்கு. ஆமாம். இது ரெண்டுமே வந்து இவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஷிப் ஜாயின் ஆகுறாங்க. ஒரு ஒரு கூட்டாளி. நாம தான் கிடைச்சோமா அப்படிங்கிற மாதிரி தோணும். ஆனா என்ன பண்ணுது, அது வந்து வெளியில இருக்கிற அந்த மாயாவும் சிஸ்டர் நமக்குள்ள இருக்க மாயாவும் சேர்ந்துக்கிறாங்க ஒண்ணு. புரியுது புரியுது சேர புரியுது. விடக்கூடாது. மாமா வந்து கட் பண்ணி விட சொல்றாரு. இவங்க என்னன்னா ஃப்ரெண்ட்ஷிப்பை உருவாக்கிட்டு இருக்கானுங்க. கரெக்ட். நமக்குள்ள ஒரு மாயா இருக்குல்ல சிஸ்டர், நம்ம ஆமாம் வெளியே நடந்து போவோம். ஆமாம். அந்த வைப்ரேஷன் வெளியும் அப்படி இருக்கா, இவனுங்க மேட்ச் வைக்கிறானுங்க. ஏ வா 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 நானும் இருக்கேன் உள்ள. அது கண்ணுக்கு தெரியாது. உண்மை நம்ம பக்கத்து உண்மைதான். பஸ்ல யாரோ உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. அந்த பொண்ணு வந்து சாட்டிங் கூட பண்ணிட்டு இருக்கோம் யாரு கூடயாவது. அதோட வைப்ரேஷன் நமக்குள்ள ஒண்ணு இருக்கும் உள்ள ஆழமா. அதுக்கு தெரியும். வா வா நீயும் நானும் ஒண்ணுதான் அப்படின்னு அந்த வைப்ரேஷன் இது கேட்ச் பண்ணி உள்ள விகாரத்தை சேர்த்திக்கும். நம்ம கரெக்ட் கஷ்டப்பட்டு யோகா பண்ணி ஒரு 5 விகாரத்தை அழிப்போம். which mean 5 விகாரத்தோட கைகள் அழிப்போம். இவன் உள்ள பாத்தீங்கன்னா 50 சேர்த்து வச்சிருப்பான் விகாரம். கரெக்ட். இது கூட தெரியாம நம்ம வெளியே போயிட்டு இருக்கோம். இன்னில இருந்து ஒரு யுக்தி உருவாக்கணும் சிஸ்டர். இப்பதான் எனக்கே தோணுது. வெளியே போறோம் அப்படின்னாலே அதுக்கு ஒரு சில யோகா பண்ணணும் போல இருக்கு. ஞானத்தை அப்ளை பண்ணாதான் கொஞ்சமாவது நம்ம தப்பிக்க முடியும். ஆமாம். அதனாலதான் நிறைய பிகேஸ் விழுந்துடுறேன். கரெக்ட் கரெக்ட். நிறைய பேர் சரி, இப்ப மாட்டி. சரண்யா sister, சரிப்பா இப்ப இப்படியே சொல்றாங்க. என்னப்பா அது 20 வருஷம் சரண்யா சிஸ்டர் கல்யாணம் பண்ணிட்டு போய் குழந்தை பெத்துக்கிட்டாங்க அப்படியே என்கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க. நம்ம சென்டர்ல பேசியிருக்காங்க. சரிப்பா அதுக்கு என்ன சிஸ்டர் அப்படின்னு கேட்டா, இந்த நடத்தக்கூடிய சிஸ்டரோட அந்த உள்ள இருக்கிற அந்த விகாரம் இருக்கு இல்லைங்களா, ஆமாம் நான் எல்லாரையும் சொல்லல, யாரோ அந்த மாதிரி போனவங்களதான் நான் சொல்றேன். ஓகேங்களா, போயிருப்பாங்க இல்லையா அந்த மாதிரி ஆத்மாக்கள். இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வராங்க இல்லையா, ஆமாம் ஆமாம். அவங்களுக்குள்ள இருக்கிற மாதிரி இவங்களுக்கு ஒட்டி இருக்கும். கரெக்டு உண்மைதான். வைப்ரேஷன் அதுக்கு தான் வந்து கதியில் உட்காரும் பொழுது சரி, கிளாஸில் உட்காரும் பொழுது சரி, வாயுமண்டலத்தை கெடுக்காதீங்க அப்படின்றாரு பாபா. சரி, ஓகே, அடுத்த பாயிண்ட் பார்க்கலாமா. இன்னொன்னு பாபா என்ன சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி மதுபன் போனா கல் ஆயிடும் அப்படின்னு சொன்னாங்க. இப்பெல்லாம் சர்வசாதாரணமா வந்துட்டீங்களா மதுபன் போங்கன்னு ஏன் சொல்றாங்கன்னு எனக்கு இன்னமும் தெரியல. அவங்களே என்கிட்ட சொல்றாங்க சிஸ்டர், நீங்க வந்து மதுபன் அதாவது இந்த மாதிரி கூட்டிட்டு வந்து மதுபன் கூட்டிட்டு வந்தாங்கன்னா மதுபன் போங்கன்னு. அந்த காலத்துலதான் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருந்தாங்க. இப்பெல்லாம் அப்படி கிடையாது. அவங்களே சொல்றாங்க என்கிட்ட, சரண்யா சிஸ்டர் அந்த அசிஸ்டன்டே அவங்களே சொல்றாங்க என்கிட்ட, முன்னெல்லாம் இந்த மாதிரி இல்ல ஸ்ட்ரிக்டே, இப்பெல்லாம் அந்த ஸ்ட்ரிக்டே இல்லன்றாங்க. புரியுது புரியுது புரியுது. எப்படிங்க அது ஏன் தெரியல. ஆமா, அப்புறம் இன்னொரு பிரம்ம பாயிண்ட் பாபா சிஸ்டர், இருந்த டைம்ல, தாதிகள் இருந்த டைம்ல எல்லாமே இத்தனை இப்படி வந்து இருக்கணும், ஃபார்ம் ஃபில் பண்ணணும், அதெல்லாம் டிக் பண்ணணும், மனசார பண்ணி அதுக்கப்புறம் அங்கே போகும்போது மனசு வந்து தூய்மையாக இருக்கும். மற்றவங்களுக்கு அந்த மாயா ஒட்டாது, அந்த எண்ணங்கள் வராது, வாயுமண்டலம் வந்து சூப்பராக இருக்கும். யோகா பண்ணி நல்லா வந்து இருந்தாங்க. இப்போலாம் அப்படி கிடையாது. 1 வாரம் சென்டர் போயிட்டாவே சரி, ஓகேங்க மதுவன் போகலாம், லிஸ்ட்டு பேர் எழுதிட்டோம், வந்து ரெடி ஆகிக்கோங்க, போகலாம், இந்த டேட்டில் இங்கே வந்துடுங்க, கிளம்பிடலாம். இதுதான் வந்து நடக்குது. யாரும் போகாதீங்கப்பா, தூய்மையா மனசால கூட. ஆமாம், இன்னொரு மனசளவில் சிஸ்டர் ஒரு உடம்பளவில் பிகேஸ் எல்லாமே இருக்கிறாங்க. ஓகே, மனசளவில் தூய்மையாக இருந்தால் போங்க, இல்லைன்னா அதெல்லாம் சாவடிச்சுட்டு அதுக்கப்புறம் போங்கன்ற மாதிரி தான் இருக்குது பாபா சொல்கிறது. இப்போ இந்த வாணியை பார்த்தாவே
சிஸ்டர் இன்னொரு பிரதர் ஒருத்தர், அவரு குமாரர் தான். 30 to 35 ஏஜ் இருக்கும். அவர் என்கிட்ட ஒரு டவுட் கேட்டிருந்தாரு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா அவரு வந்து ஒர்க்குக்கு போயிட்டு இருக்காரு. வெங்காயம் பூண்டு சாப்பிடுவாரு. அப்பப்ப மீட்டிங் வருவாரு. இப்ப அவரு இல்ல. ம் அவரு வந்து பாத்தீங்கன்னா வெளிய ஒர்க் பண்றாரு. ஸ்ரீமத் இல்ல, முரளி ஒழுங்கா படிக்க முடியல, யோகா முடியல, ரொம்ப ஃபீல் பண்ணாரு. ஆனா வந்து ஒரு 3 வருஷம் தொடர்ந்து மதுபன் போயிருக்காரு. அவர் அந்த போட்டோவும் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு காமிச்சிருந்தாரு. பாத்தீங்களா, வெங்காயம் பூண்டு சாப்பிட்டுட்டு மதுபன் போறது வந்து இப்பெல்லாம் சகஜமாயிடுச்சு. உண்மையா இப்பெல்லாம் சகஜமாயிடுச்சு சிஸ்டர். அப்பா சாமி, இதுக்கெல்லாம் பனிஷ்மெண்ட் இருக்கு. அதுதான் தான் பாபா சொல்லிட்டாரு, அசுரர்களை கொண்டு வந்து என்ன பண்ணாதீங்க, சபையில உட்கார வைக்காதீங்க அப்படின்னு. அது யாரு, இங்க நம்ம இந்த பிகேஸ் பண்ற வேலை தான். ஸோ இந்த மாதிரி இருக்கவங்களாம் மதுபன் இன்னொரு போனா. பாயிண்ட் சிஸ்டர், இன்னொரு பாயிண்ட், நமக்கு தெரிஞ்ச ஒரு கீதா பன்சாலையிலேயே ஒரு பிரதரை பார்த்திருப்போம். பல வருஷம் பிகே ஒழுங்கா ஸ்ரீமத் ஃபாலோ பண்ணாம மதுபன் போயிட்டே இருந்தாரு. ஆமா, என்ன ஆச்சு? சரீரமே விட்டுட்டாருல. சரீரம் விட்டுட்டாரு. இன்னொரு பிரதர் பாத்தீங்கல்ல, சாவி கூட கொடுக்க மாட்டாரு. அவர் என்ன பண்ணுவாரு, யோகா பண்ணணும்னாலே ஒரு, ஆனா பிகே தான், ஆனா அவரோட புத்தி கல்லா மாறிடுச்சு. பார்த்தோம் இல்லையா? ஆமா 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 ஆமா, கண்டிப்பா. இதுதான் பாபா சொல்றாருப்பா. இது மாதிரி வந்து புத்தி கல்லா மாறினா பிகேவா இருப்பாங்க. ஆனா அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்காது. ஞானம் யோகம் தானே செய்யணும், இன்ட்ரெஸ்ட் இருக்காது. ஆமா, ஒரு ஒரு ஏதோ ஒரு கடமைக்காக அந்த விஷயத்த செய்வாங்க. அந்த உள்ள அந்த போதை கட் ஆயிடும். அந்த புத்தி பாபா லாக் பண்ணிடுவாரு. அதுக்குதான் படிச்சு படிச்சு சொல்றாரு, தூய்மையா இரு குழந்தை அப்படின்னு. இல்லைன்னா சாவ வேண்டிதான் அப்படிங்கிற மாதிரி நிலைமை பிகே ஸ்கேட் பற்றோம். கலியுகத்துக்கும் போக முடியாது சிஸ்டர், சங்கமிகத்தையும் வாழ முடியாது. உயிர் பிரிகிற அந்த வலிகள் மனசளவுல அனுபவிக்கக்கூடிய தண்டனை சிஸ்டர். ரொம்ப பவித்திரமா இருக்கணும் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு சாதனை. படிங்க. கண்டிப்பா. ஸோ ஒவ்வொருத்தரும் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி முயற்சி பண்ணி வெளியில் போகும்போதெல்லாம் யோகா பண்ணிட்டு பாபான்னு பாபா கூட்டிகிட்டு போங்க. இதுதான் வழி. ஏன்னா உலகம் அப்படி இருக்கு. நமக்கு உலகத்தின் ராஜ்யத்தின் சொத்து கிடைக்கிறது. அதற்காக இந்த ஒரு பிறவி தூய்மையாக இருந்தால் என்ன என அறிகிறீர்கள். அவர்களுக்கு பால பிரம்மச்சாரி என்று பொருள். கடைசி வரை தூய்மையாக இருக்கிறார்கள். தூய்மையாக மாறக்கூடியவர்களுக்கு பாபாவின் ஈர்ப்பு ஏற்படுகிறது. குழந்தைகளுக்கு சிறு வயதிலேயே ஞானம் கிடைத்துவிட்டால் தப்பித்து கொள்ளலாம். சிறிய குழந்தைகள் தூய்மையாக இருப்பார்கள். பிறகு வெளியே பள்ளிக்கூடத்திற்கு செல்லும் பொழுது அந்த தொடர்பில் தாக்கம் ஏற்படுகிறது. நல்ல சங்கத்தில் இருந்தால் பிரகாசிப்பார்கள். தீய சங்கத்தில் இருந்தால் மூழ்கி போவார்கள். நான் உங்களை சிவாலயத்திற்கு அழைத்து செல்கிறேன் என பாபா கூறுகிறார். சத்யுகம் என்பது முற்றிலும் புதிய உலகமாகும். மிகவும் குறைவான மனிதர்களே அங்கு இருப்பார்கள். பிறகு வளர்ச்சி அடைகிறது. அங்கே மிக சில தேவதைகளே இருக்கிறார்கள். எனவே புதிய உலகத்திற்கு செல்ல முயற்சி செய்ய வேண்டும். நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமாகிய பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்தே. ஸோ பாபாவுக்கு ஒரு அன்பான நமஸ்தே எல்லாருமே சொல்லிடலாம். தாரணைக்கான முக்கிய சாரம். பாபாவின் மனதிற்கு பிடித்தமானவர் ஆவதற்காக குணவான் ஆக வேண்டும். நல்ல நல்ல குணங்களை கடைபிடித்து மலர் போல ஆக வேண்டும். அவகுணங்களை நீக்க வேண்டும். யாரையும் முள் போன்று குத்தக்கூடாது. முழுமையாக தேர்ச்சி அடைவதே ஸ்காலர்ஷிப் பெற வேண்டுமெனில் எதுவும் நினைவிற்கு வராத அளவிற்கு முழுமையான தூய்மையான பார்வை வரும் அளவில் மனநிலையை உருவாக்க வேண்டும். பாபா ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாரு. அதுக்கு குவாலிஃபிகேஷன் என்னன்னா முழுமையாக தூய்மையாக இருக்கணும். எந்த ஒரு சின்ன விஷயம் கூட மனசுக்கு இடையூறு பண்ணக்கூடாது. அப்படி இருக்கவங்களுக்கு பாபாவோட ஸ்காலர்ஷிப் முழுமையாக கிடைக்கும்ட்டாரு. குரு பார்வை உடையவராக இருக்க வேண்டும். எப்பொழுதுமே பாபாவுடைய பார்வை நம்ம மேலே இருக்கணும்னா நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்றது ஒவ்வொரு பிகேஸ்க்குமே தெரியும். அப்படி இருக்கணுன்றார் பாபா. வரதானம். பிராமண வாழ்க்கையில் அனைத்து கஜானாக்களையும் பயனுள்ளதாக்கி சதா பிராப்திகள் நிரம்பியவர் ஆகக்கூடிய திருப்தி மணி ஆகுக. பிராமண வாழ்க்கையில் அனைத்தையும் விட மிக பெரியதிலும் பெரிய கஜானா திருப்தியாக இருப்பதாகும். எங்கே அனைத்து பிராப்தியும் உள்ளனவோ அங்கே திருப்தி இருக்கும்.
எங்கே திருப்தி உள்ளதோ அங்கே அனைத்தும் இருக்கும். யார் திருப்தியின் ரத்தினமாக இருக்கிறார்களோ அவர்கள் சர்வ பிராப்தி சொரூபமாக இருப்பார்கள். அவர்களது பாடல், எதையெல்லாம் அடைய வேண்டுமோ அதையெல்லாம் அடைந்து விட்டேன். அதுபோல் சர்வ பிராப்தி சொரூபம் ஆவதற்காக விதி கிடைத்துள்ளது. சர்வ கஜானாக்களையும் பயன்படுத்துவதாகும். ஏனென்றால் எவ்வளவு பயனுள்ளதாக்கினீர்களோ அந்த அளவு கஜானாக்கள் அதிகரித்து கொண்டே செல்லும். ஸ்லோகன்: யார் சதா நல்ல தன்மை, அதாவது சிறப்புக்களை பாபா சொல்றாரு, என்ற முத்துக்களை தேர்ந்தெடுக்கிறார்களோ, அவகுணங்களாகிய கூழாங்கற்களை தேர்ந்தெடுப்பதில்லையோ அவர்கள்தான் புனித அன்னப்பறவை என்று அழைக்கப்படுகிறார்கள். ஸோ ஒவ்வொருத்தருமே முத்துக்கள், சிறப்பு வாய்ந்த கற்களை தேர்ந்தெடுக்கணும், குணங்களை தேர்ந்தெடுக்கணுன்றாரு. அவங்க தான் அன்னப்பறவை அப்படின்றாரு. எப்படி பால் மட்டும் குடிச்சிட்டு தண்ணியை விட்டுரும் இல்லைங்களா அன்னப்பறவை, அந்த மாதிரி இரு குழந்தைங்களேன்றாரு. பிராமண வாழ்க்கைனாவே குஷி, திருப்தி. இந்த திருப்தின்ற விஷயம் ஒவ்வொரு பிகேஸ்கிட்டையும் இருந்துச்சு அப்படின்னா அனைத்து கஜானாக்கள், சர்வ பிராப்திகள் அவங்கக்கிட்ட தானாக வரும் குழந்தைங்களேன்றாரு. திருப்தியாக இருக்கணும்னா எப்படி இருக்கணும்? நம்மக்கிட்ட இருக்கிறத மற்றவங்களுக்கு என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் கொடுங்க, அந்த கஜானா எப்பவுமே அதிகரிச்சிட்டே இருக்கும் அப்படின்றாரு பாபா. ஸோ உங்ககிட்ட என்னென்ன குணங்கள் இருக்குது, சுகம், சாந்தி, அமைதி, எல்லா விஷயமே எல்லாத்துக்குமே கொடுங்க. ஒவ்வொன்றையும் கொடுக்க 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 பல மடங்கு கஜானாவும் அதிகரிச்சுட்டே இருக்கும் அப்படின்றாரு. ஸோ அதனால் திருப்தியாக இருந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயத்த சொல்லணும். உங்ககிட்ட ஒருத்தங்க வராங்க அப்படின்னா, அந்த 5 மினிட்ஸ் பேசுகிறாங்க அப்படின்னா, அது பிகேஸாக இருந்தாலும் சரி, நான் பிகேஸாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் உங்ககிட்ட வந்துட்டாவே இங்கிருந்து போகும் பொழுது அந்த ஒரு அமைதி நிலையை அடைஞ்சிட்டு தான் போகணும் அப்படின்றாரு. குல்சார் தாதி கூட அந்த கிளாஸில் சொல்லியிருந்தாங்க. ஸோ வராங்க உங்ககிட்ட அப்படின்னா அந்த 5 மினிட்ஸ்க்கு, அந்த 5 நிமிடத்திற்கு அந்த அமைதி சக்தியை உணர்ந்துட்டு போகணும். அவங்க தான் உண்மையிலும் உண்மையான சிவ பரமாத்மாவுடைய செல்லமான இதயபூர்வமான குழந்தைங்கள் அப்படின்ட்டு இருந்தாங்க. ஸோ அதனால் உங்ககிட்ட யார் வராங்களோ அவங்கக்கிட்ட நீங்கள் கிளம்பும் பொழுது அவங்களுக்கு வந்து அந்த அமைதி சக்தி உணரணும். அதனால் எல்லாருக்குமே வந்து எல்லா கஜானாவையும் கொடுங்க, அதிகரிச்சிட்டே போங்க அப்படின்றாரு. அதனால் பிகேஸ் ஒவ்வொருத்தரும் திருப்தியாக குஷியாக இருக்கலாம், பாபாவுக்கு பிடிச்சவங்களாக இருக்கலாம், இதயத்தில் உட்காந்துக்கலாம். எப்பவுமே சிவ பரமாத்மாவோடைய பார்வை வந்து நம்ம மேலே இருந்துக்கிட்டே இருக்கும். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி சிஸ்டர். ஓம் சாந்தி. மீட்டிங்கை முடிச்சுக்கலாம். தேங்க்யூ பாபா. ஓம் சாந்தி. எல்லாருக்குமே ரெக்கார்டிங் பண்ணி நன்றிகள். அனுப்பிச்சிடுங்க. ஓகே சிஸ்டர், எல்லாருக்கும் நன்றிகள். ஓம் சாந்தி.